ஹாய் மிஸ்டர் குயின்ஸ். மீன் மேக்கர் பற்றி தெரியாமல் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஒரு பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன, அதில் சாப்பிட்டா என்ன சைடு எஃபெக்ட் வருமா எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் சாப்பிடணும். இதனால நன்மைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தெரிஞ்சுட்டு தாராளமாக சாப்பிடுங்க. மார்க்கெட்டில் மிகவும் மலிவான விலையில் மீன் மேக்கர் விற்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது எதில் செய்யப்படுதுன்னா சோயா அப்படின்ற ஒரு வகை பருப்பில் பால் எடுத்துட்டு அந்த பாலோட சக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்கையை தான் இந்த சோயாபீனா நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது மீன் மேக்கர். அந்த பாலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பவுடர் பால், சோயா பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலாக தயாரித்து கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, புரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது பவுடர் பால் சில பால்கள்லாம் ஒத்துக்காமல் குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் அதிகமாகும் போது இந்த சோயா பால் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இது லூஸ் மோஷன் போகாது, அதே சமயத்தில் குழந்தைக்கு தேவையான புரோட்டீனும் கிடைச்சிரும். இப்போது இதோட சக்கை இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இதுலேயும் ஒரு புரோட்டீன் சத்து மிகுதியாகவே இருக்குது. அதனால் இதை தாராளமாக சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.